ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன பாட்டில் இந்த ஜாங் ஹீரோயின் உடம்புல ஏதோ ஒரு இன்ஜெக்ட் பண்ணிடுறான். அதனால ஹீரோயினும் எதுவுமே பேசாம அவன் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கையில் ஒரு நைஃபை கொடுத்து அவங்க கையை பிடிச்சி ஹீரோடைய அந்த கால் முட்டியிலேயே வேகமாக குத்தி அவங்க கால் அப்படியே கிழிச்சிடறான். ஹீரோவும் வழியில துடிச்சிட்டு இருக்கோதுல லாஸ்ட் பார்ட் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அந்த வலையிலையும் தனக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு ஜாங் கிட்ட முதல்ல ஷென்னை விடுறான்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு ஹீரோ. அப்போ என்கிட்ட பேக் பண்ணி கேள்றான்னு ஜாங் சொல்றதுக்கு சரி நான் உங்ககிட்ட பேக் பண்ணி கேட்குறேன், தயவு செஞ்சு அவளை விட்டுன்னு சொல்லி ஹீரோவும் ரொம்ப பணிவா கேட்க என்ன என் காதல் விழல கொஞ்சம் சத்தமா பேசுன்னு மறுபடியும் ஹீரோவை கேட்க சொல்றான். ஹீரோவுக்கெல்லாம் வெறியாகுது. இருந்தாலும் வேற வழியே இல்லை. அவ சொல்றதை கேட்கற நிலைமையில தான் இப்போ ஹீரோவும் இருக்காரு. அதனால அவங்கிட்ட மறுபடியுமே நான் உனக்கு எஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு ஷென்னை விட்டுன்னு சொல்லி ரொம்ப பெக் பண்ணி கேட்குறாரு. என்ஷு இப்போ பார்க்க நீ எப்படி இருக்கா தெரியுமா? கால் அடிப்பட்ட ஒரு நொண்டி நாய் மாதிரி இருக்கு. நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டல இந்த மாதிரி ஒரு மோசமான நாள் உனக்கு வரும், இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ இருப்பேன்னு. உன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்க தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை விடாம ஹீரோயினை அவன் கூடயே கூட்டிட்டு போயிடறான். இங்க சீன் கட் பண்ணா நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுல ஹீரோயின் ஜாங் அப்புறம் அவங்க அப்பான்ட்டு 3 பேருமே உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட அந்த ஜாங்கை காட்டி, அப்பா உண்மையிலே இவர் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டா, உண்மையிலே இவர் என்னுடைய பாய் ஃப்ரெண்டா இருந்திருந்தா எதுக்காக இவரை பத்தி ஞாபகம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னு கேட்கறாங்க. இந்த ஜாங்கை ஹீரோயினுக்கு போட்ட இன்ஜெக்ஷன்ல பழசெல்லாம் மறந்துட்டாங்களா என்னங்கிறது தெரியல. ஆமாமா இவர் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், இவர் மேல நீ எந்த அளவுக்கு கிரேசியா இருந்த தெரியுமா? ஒரு தடவை நீ இவரை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ நான் ஒத்துக்கலன்னு சொன்னதுமே நீ வீட்டை விட்டு இவர் கூடயே ஓடி போயிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் மேல நீ கிரேசியா இருந்தேன்னு இவர் ஒரு பக்கம் கதையா அள்ளி விட்டுட்டு இருக்காரு. இவர் எதுக்கு ஹீரோயின் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட ஜாங்க மேரேஜ் பண்ணிக்க சொல்லும் போது ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்டெப்பனா இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் வந்ததுன்னா மறுபடியும் ஹீரோ கிட்டே போக சான்ஸ் இருக்கு இல்லையா? அதனாலதான் எப்படியாவது ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் வரத்துக்குள்ள இந்த ஜாங்க கூட மேரேஜ் பண்ணிக்கலாம் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே ஜாங் ஒரு கெட்டவங்கிறது ஹீரோயின் அப்பாவுக்கு இன்னுமே தெரியாம தான் இருக்கு. ஷென்னி வீட்டை விட்டு வெளியில போகும்போது உனக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல தான் உனக்கு தலையில அடிப்பட்டு பழைய ஞாபகத்தை எல்லாத்தையுமே இழந்து போயிட்ட. உண்மையிலே இந்த ஜாங் தாமா உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஜாங் கிட்ட ஜாங் என்ன அப்படியே உட்காந்துருக்கா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா ஷென், உங்க அப்பா சொல்றது எல்லாமே உண்மைதானே இவனு சொல்றான். 2 பேருமே சொல்றதல்ல சரின்ட்டு ஹீரோயினை இது உண்மைதாங்கிற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா உண்மையிலே ஹீரோனுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சா இல்ல நடிக்கிறாங்களாங்கிறது தெரியல. நெக்ஸ்ட் இந்த ஜாங் ஹீரோயினை அவங்க தாத்தா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதுக்காக ஹீரோட வீட்டுக்கு வரான். என்னடா இது ஹீரோட வீட்டுக்கே வரனே பார்த்தா இவன் வேற யாரும் இல்ல, ஹீரோட பிரதர் தான். ஆனா ஸ்டெப் பிரதர். அங்க ஹீரோ வரதை பார்த்துட்டு இந்த ஜாங் வேணும்னே ஹீரோயினை க்ளோஸ் ஆயிடுது. அவங்க கிட்ட ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இந்த ஜாங்க கூட ஹீரோயினை பார்த்தா ஹீரோக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஷென்ல என்ன பண்ணிட்டு இருக்க இவன் கூட கேட்கிறாரு. என்ன பிரதர் எப்படி இருக்க, எப்போ ஹாஸ்டல்ல இருந்து வந்தேன்னு சொல்லி கேட்கறான். இதுக்கு முன்னாடி ஹீரோடைய கால்ல அந்த கத்தியால குத்துனதுல இருந்து ஹீரோவால சரியா நடக்க முடியல, ஒத்த கால தான் நடப்பாரு. அப்படியே தத்தி நடந்து வந்த அந்த ஜாங்கோட சட்டையை பிடிச்சு ஷென்லியா என்னடா பண்ண, எதுக்குடா அவ கூட வந்திருக்கான்னு கேட்கும்போது அவன் என் கேர்ள் ஃப்ரெண்டு, அவ கூட வந்தா என்ன தப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி எங்க 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வேற சொல்றான். பத்தாவதுக்கு ஹீரோயின் வேற ஹீரோடைய கையை எடுத்து விட்டுட்டு எதுக்கு என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயின் அந்த ஜாங்குக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு இன்னும் கோவம் அதிகமா வருது. அந்த ஜாங்க போட்டு மொத்தன்னு மொத்திட்டு இருக்காரு. போதும் நிறுத்துறீங்களான்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரான்னு பார்த்தா அங்க ஹீரோவுடைய தாத்தா தான் வராரு. என்ஷு என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கும் பிரதரை போட்டு அடிச்சிட்டு இருக்கா, முதல்ல அவரை விட்டு விலகிவான்னு சொன்னதோ ஹீரோவை நகர்ந்து எட்ட வந்துறாரு. உடனே ஹீரோயின் எழுந்து வந்து ஹீரோவை செவ்வல்ல ஒண்ணு வச்சுட்டு எவ்வளவு தைரியம் தான் ஜாங் அடிச்சிருப்பா, ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. என்ன மன்னிப்பு கேட்கணுமா, எங்க அவங்கிட்ட கேளு, என் மன்னிப்பை ஏத்துக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கான்னு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது இங்க இந்த ஜாங்கும் ஐயோ தாத்தா வேற பாத்துட்டு இருக்காரு, இவன் வேற தாத்தாவுடைய ஃபேவரட் கிராண்ட்சன் ஆச்சே, இப்போதைக்கு தாத்தா முன்னாடி தன்னை நல்லவனா காட்டிக்கணும்ட்டு ஹீரோயின் கிட்ட பரவாயில்ல ஷென், நாங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே, ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி சின்ன ஆர்குமெண்ட் வரதெல்லாம் சகஜம் தானே, மன்னிப்பெல்லாம் ஒண்ணு கேட்க வேணாம்னு சொல்றான். அதுக்குள்ளே அவங்க தாத்தாவும் பிரச்சனை தான் சால்வ் ஆயிடுச்சுல, வாங்க போயிட்டு டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் டின்னருக்கு கூப்பிடுறாரு. அங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போது இந்த ஜென் என்ன பண்றான்னா, ஹீரோ அடிச்சதால தன் கையை ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எனக்கு இந்த செரி சாப்பிடணும் ஆனா கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றான். அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த ஃப்ரூட் எடுத்து அவங்களே அவனுக்கு ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. அவருடைய அசிஸ்டன்ட் சொல்லி எனக்கு சாப்பாடே வேணாம் வாங்க உள்ள போலான்னு சொல்லிட்டு தன்னை உள்ள கூட்டிட்டு போக சொல்றாரு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு இடத்துல தனியா உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோயினை பார்க்க வராரு. அவரை பார்த்ததுமே ஹீரோயின் அவரை அவாய்ட் பண்ணிட்டு போலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ விடாம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து எங்க எஸ்கேப் பார்க்க பாக்குறேன், நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லிட்டு போ, 1 மாசமா நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன், எதுக்காக என்ன பார்க்கவே வரலன்னு கேட்கிறாரு. நான் இதுக்கு உங்களை பார்க்க வரணும், நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸா இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமான்னு கேட்குறாங்க. என்ன சொல்ற, என்ன உனக்கு தெரியலையான்னு ஹீரோ கேட்கறதுக்கு நீங்க ஜாங்கோடைய பிரதர் தானே, அவ்வளோதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் உங்களை பத்தி எனக்கு தெரியாதே, அது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அந்த ஆக்சிடென்ட்ல என்னுடைய பழைய ஞாபகங்கள்லாம் மறந்து போச்சு, ஸோ அதனால கூட நீங்க யாருன்னு எனக்கு தெரியாம கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஜாங் அங்க வந்துடுறான். என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க உங்க சிஸ்டர் இன்லா கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா வெளியில யாராவது பார்த்தா உங்களை பார்த்து சிரிப்பாங்கன்னு அந்த ஜாங் சொல்றதுக்கு ஷென் என்ன
என்னை எப்படி மறந்த, என்ன மறந்துட்ட சரி, அது எப்படி இவனை மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு ஹீரோ கேட்கறதுக்கு, ஏன்னா நான் இவரை அந்த அளவுக்கு லவ் பண்றேன், என் மனசுல இவர் மட்டும் தான் இருக்காரு, அது மட்டும் இல்லாம என்னன்னு தெரியல, உங்களை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு வேற சொல்றாங்க. அதுக்கு அந்த ஜாங்க ஹீரோ கிட்ட, பிரதர் மனுஷங்களுடைய மூலங்கிறது ரொம்பவே சென்சிட்டிவான பொண்ணு, அதனால அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரியான நினைவுகளை சீக்கிரமாவே மறந்துடுவாங்க. நீங்களே வேணா அவங்கள கேட்டு பாருங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஷென்னை ஏதாவது நீங்க கஷ்டப்படுத்திருக்கீங்களான்னு. இதுக்கு முன்னாடி ஹீரோயினை டார்ச்சர் பண்ணதை குத்தி காட்டுற மாதிரி பேசுறான். அதுக்குள்ள ஹீரோயினும் இவர்கிட்ட நமக்கு என்ன பேச்சு, வாங்க போலான்னு அந்த ஜாங்க கூட்டிட்டு போறாங்க. மறுநாளே இந்த ஜாங் ஹீரோவை மீட் பண்ணி ஹீரோ கிட்ட டீல் பேசுறான். அது என்னன்னா, பழைய மாதிரியே ஹீரோயின் ஹீரோ கிட்ட வரணும்னா ஹீரோவுடைய மொத்த சொத்துக்கள், அந்த அதிகாரம், பவர், வீட்லயும் சரி கம்பெனிலும் சரி எல்லாத்தையுமே அவங்கிட்ட விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு டீல் பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ ஃபர்ஸ்ட் சம்மதிக்கல. அதுக்கு அந்த ஜாங் என்ன சொல்றானா, எனக்கு அம்னீஷியா வந்ததுல இருந்து அவ என்ன மட்டும் தான் நம்புறா, நான் என்ன சொன்னாலும் கேட்பா, நான் எங்கேயாவது போன்னு சொன்னா கூட அதை அப்படியே செய்வா, உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது இல்ல, ஹீரோயின் லைஃபே ஸ்பாயில் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டிட்டு இருக்கான். இப்போ ஹீரோக்கும் வேற வழி இல்ல, அந்த ஜாங்க கிட்ட நீ சொல்ற டீல நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவ மனசார என்ன ஏத்துக்கிட்டே என்ன லவ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு டீலுக்கு ஓகே சொல்றாரு. அதுக்கு இந்த ஜாங்கும் கண்டிப்பா ஷென்னை உன்னை சீக்கிரமாவே லவ் பண்ண வைக்கிறேன்னு ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் அந்த ஜாங்க மீட் பண்ண வந்திருக்காங்க. அப்போ அந்த ஜாங்க ஹீரோயின் கிட்ட ஒரு கிளப்ல ஒரு ரூமோட நம்பரை சொல்லி, அந்த கிளப்ல என்னுடைய முக்கியமான திங்ஸை விட்டுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் எனக்காக போய் எடுத்துட்டு வரியான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஜாங் ஹீரோயின் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி யாருக்கும் மெசேஜ் பண்றான். இந்த ஜாங்க ஹீரோயினை எங்க அனுப்பி வச்சிருக்கானா, இதுக்கு முன்னாடி ஹீரோட தங்கச்சி ஹீரோயினை ரேப் பண்றதுக்காக ஒரு பர்வர்ட் அனுப்பி வச்சிருப்பா இல்லையா, அவங்கிட்ட தான் அனுப்பி வச்சிருக்கான். ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள போயிட்டு, சார் மிஸ்டர் ஜாங் ஒரு பொருளை இங்க விட்டுட்டு போயிட்டாரா, அதை மட்டும் எடுத்துட்டு போய்க்கிறேன்னு சொல்றாங்க. அவன் ஹீரோயினை பார்த்ததுமே, ஏய் நீ ஷென்னு தானே, அன்னைக்கு என்ஷு ஃபேமிலி சேர்ந்தவங்க உன்னை அனுப்பி வச்சப்போ என்னால உன்னை டச் பண்ண முடியல, கண்டிப்பா இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றத அவனுடைய அசிஸ்டன்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் எனக்கு விட விடுன்னு எவ்வளவு கேட்டு பாக்குறாங்க. ஆனா அவன் விடாம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கவும் ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸை யூஸ் பண்ணிடுறாங்க. அவனுக்கு வலி தாங்க முடியல. இங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண வீடியோவை ஜாங் மூலியமா எங்க ஹீரோடைய போனுக்கு அந்த வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை பார்த்தா உடனே ஹீரோயினை காப்பாத்தி கிளம்பிடுறாரு. இங்க அந்த பர்வர்டும் உனக்கு எவ்வளவு தெரியும் தான் என்னை கிக் பண்ணிருப்பான்னு ஹீரோயின் கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். உடனே ஹீரோவும் அங்க வந்துறாரு. வந்ததுமே அந்த பர்வர்டை போட்டு செம்மையா அடி அடி நடிச்சிட்டு இருக்க. அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சதுல ஹீரோயினும் அப்படியே மயங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்ல இந்த ஜாங்க தான் உட்காந்துருக்கான். ஷென் பயப்படாத, உன் பக்கத்துல நான் தான் இருக்கேன், எல்லாமே என்னுடைய தப்பு தான், நான் உன்னை அங்க தனியா அனுப்பியிருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அந்த பர்வர்ட் என்னன்னா, அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. நீ எதுக்கும் பயப்படாத ஷென், இதுக்கப்புறம் அவனால அவனுக்கு எந்த தொந்தரவு இருக்காது, என் ஆளுங்களை விட்டு அவனுக்கு சரியான லெசனை கத்து கொடுக்க சொல்லியிருக்கேன்னு சொல்றான். இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அங்க ஹீரோனிக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. நான் அன்கான்சியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க என்ஷு வந்த மாதிரி இருக்கே, அவதான் என்ன காப்பாத்தீங்க கூட்டிட்டு வந்தாரான்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த ஜாங்கும், ஷென் என்ன பேசிட்டு இருக்க, அந்த என்ஷுவே ஒரு கிரிபிள் பர்சன், அவனால எப்படி உன்னை தூக்கிட்டு வர முடியும், நான் தான் அவங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கான். ஆமா நீங்க சொல்றது சரிதான், அவரே ஒரு கிரிபிள் பர்சன், அவரால் எப்படி என்ன கேரி பண்ணிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு இருக்கத ஹீரோவும் இங்க பாத்துட்டு இருக்காரு. ஹீரோக்குமே இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எதுவுமே பேசாம சைலண்டா தான் பாத்துட்டு இருக்காரு. இங்க அந்த ஜாங்க ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, ஹீரோயின் கையை பிடிச்சுக்கிட்டு, ஷேன் உனக்கு ஒன்று தெரியுமா, தாத்தா என்ஷோட எல்லா பவரையுமே என்கிட்ட வாங்கி கொடுத்துட்டாரு, அதனால என்ஷோ என் மேல ரொம்பவே கோவமா இருக்கா, என் மேல இருக்கிற கோவத்துல என்ன ரிவெஞ்ச் எடுக்க தான் என்ன மேரேஜ் பண்ணிக்க போற ஒன்ன ரேப் பண்றதுக்கு ஆள் அனுப்பி விட்டானு. இவன் பண்ண எல்லாத்தையும் ஹீரோ பண்ண மாதிரி ஹீரோ மேல பழிய போடுறான். அந்த என்ஷோ இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆளா இருப்பாரு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு இவன் சொன்ன எல்லாத்தையும் ஹீரோயினை நம்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் வெளியில இருந்து கேட்டு இருந்த ஹீரோவுக்கு இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஜூஸ் தவறி அவங்க ட்ரெஸ்ல பட்டுடுது. என்ன ஷென் இந்த அளவுக்கு கேர்லெஸ் இருக்க, இரு நான் போயிட்டு உனக்கு மாத்திக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்ட்டு அந்த ஜாங்கும் உள்ள போறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இமிடியேட்டா அவங்க பேக்ல இருந்து ஒரு ஹிடன் கேமராவை எடுத்து அந்த ரூம்ல எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளேஸ்ல அதை செட் பண்ணிடுறாங்க. இதுல இருந்தே தெரியுது ஹீரோயினுக்கு எந்த மெமரி லாஸும் இல்ல, இவனை கையும் களவமா பிடிக்கதான் இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜாங்கும் கையில ஒரு ட்ரெஸ்ஸோட திரும்பி வந்து, இன்னைக்கு நைட்டு வேணா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கேன்னு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கிளாமரான ட்ரெஸ் எடுத்து காட்டுறான். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு இவனுடைய இன்டென்ஷன் என்னன்னு புரிஞ்சிச்சு. உடனே அந்த ஜாங்க கிட்ட, சாரி ஜாங் அப்பா அர்ஜென்ட்டா கால் பண்ணாங்க, நான் அவசரமா வீட்டுக்கு போயாகணும், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமேட்டு அங்க எந்த எஸ் ஆக பாக்குறாங்க. எங்க அவன் விடுற மாதிரியே தெரியல. ஹீரோயின் பிடிச்சு நிப்பாட்டி, என்னாச்சு உனக்கு, எதுக்கு வீட்டுக்கு போகணுங்கிற, அதெல்லாம் முடியாது, நீ இன்னைக்கு நைட்டை இங்க தான் தூங்கி ஆகணும். ஏன் என்ன பார்த்தா பயமா இருக்கா, லாஸ்ட் டைம் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதால எங்க மறுபடியும் நடந்து போறோம்னு பயமா இருக்கான்னு கேக்குறான். இவன் இதுக்கு முன்னாடி ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்ணிருப்பான், அதை மென்ஷன் பண்ணி தான் இந்த மாதிரி கேக்குறான். இவன் கேட்கறத ஹீரோயினுக்குமே புரியுது. இருந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி, ஜாங் என்ன பேசிட்டு இருக்க, நீ என்ன பண்ணினா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு செம்மையா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நடிக்காதடி, உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், என்ன முட்டாளாக்க ட்ரை பண்ணாதன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்குமே ஒன்றும் புரியல. இவன் எப்படா கண்டுபிடிச்சாங்க மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டியா, ஆமா நான் நடிக்கிறேன் தான், இப்போ என்ன பண்ண போற, லாஸ்ட் டைம் என்ன ஹர்ட் பண்ண மாதிரி இப்பவும் ஹர்ட் பண்ண போறியான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, இல்ல போன தடவை மாதிரி இல்ல, இந்த தடவை உங்ககிட்ட ஜஸ்ட் ஃபன் பண்ண போறேன்னு ஒரு கத்தி எடுத்து ஹீரோயின் கிட்ட காட்டுறான். இவன் இந்த மாதிரி பண்றது
நடந்தது எல்லாமே ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த அந்த ஹிடன் கேமரால ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. உன் முகம் ரொம்பவே அழகா இருக்குல்ல, பூ மாதிரி இருக்கிற உன் முகத்துல ஒரே ஒரு கோடை போட்டு அதுல ரத்தத்தை வர வைக்க போறேன்னு அந்த கத்தியை வச்சு அவன் மிரட்டிட்டு இருக்கா. நீ என்னதான் என்ஷுடைய சொத்துக்களை வாங்கினாலும் என்னைக்குமே என்ஷு அளவுக்கு வர முடியாது. நீ என்னைக்குமே என்ஷு ஃபேமிலியோடைய இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொன்னதும் அவனுக்கு அப்படியே செம்ம கோவம் வருது. அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்க ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கரகரன்னு அந்த ரூமை விட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. உடனே அந்த ஜாங் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ஷென் என்ன உங்க அப்பா உனக்கு சேஃபா வேணுமா வேணாமா? உங்க அப்பா உனக்கு சேஃபா வேணும்னா வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சாகணும்னு சொல்லி ஹீரோயினியை கார்னர் பண்றான். ஜாங் நீ சரியான சைக்கோடான்னு ஹீரோயின் திட்டிட்டு இருக்கா. இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோயினுக்கும் அந்த ஜாங்குக்கும் நடக்கக்கூடிய மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் தான் காட்டுறாங்க. வெட்டிங்கு ஹீரோ வந்திருக்காரு. ஹீரோயின் கிட்ட ஷென் உண்மையிலேயே அந்த ஜாங்க மேரேஜ் பண்ணிக்க தான் போறியான்னு கேக்குறாரு. அப்புறம் அவனை விட்டுட்டு உங்களை மாதிரி ஒரு கிரிபிள் பர்சனை மேரேஜ் பண்ணிக்க சொல்றீங்களான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, இல்ல ஷென் என்னால கியூர் ஆக முடியும், நான் ஆல்ரெடி அப்ராட்ல இருக்கிற பெஸ்ட் டாக்டர் கிட்ட பேசிட்டேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா என் கால் சீக்கிரமாவே கியூர் ஆயிடும், நான் பழைய மாதிரி ஆயிடுவேன், என் கால காரணம் காட்டி தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்கல. அவங்க மனசுல ஏதாவது பிளான் இருக்கா என்னன்னு தெரியல. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாவே மேரேஜ் ஹாலுக்கு வந்துருங்க, அப்புறம் நான் ஹாப்பியா இருக்கிறத உங்களால பார்க்க முடியாமலே போயிடுன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க எல்லாரும் முன்னாடியும் வெட்டிங் செரமனி நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேருக்குமே ஒருத்தங்க பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கிட்டு அந்த ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போற டைம்ல இந்த வெட்டிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என் பிலோட பிரதர் என்னுடைய என்ஷுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிஃப்ட் அவன் லைஃப்ல மறக்கவே முடியாத கிஃப்ட். அதோட இந்த வெட்டிங்க்கு வந்திருக்க உங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும்ட்டு இந்த ஜாங் என்ன பண்ணிடுறான்னா அங்க ஸ்கிரீன்ல ஒரு வீடியோவை ப்ளே பண்ண சொல்றான். உண்மையிலே இந்த ஜாங் ப்ளே பண்ண சொன்னது என்ன வீடியோனா, இதுக்கு முன்னாடி ஒரு பர்வர்டை ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்றப்பால அந்த வீடியோவை தான் பிளான் பண்ணி ப்ளே பண்ண சொல்லியிருப்பான். ஆனா அங்க என்ன வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஹீரோயினை இந்த ஜாங்க கத்திய வச்சு மிரட்டியிருப்பான் இல்லையா, அந்த வீடியோ தான் ப்ளே ஆயிட்டு இருக்கு. இவன் திரும்பி வீடியோவை பார்க்காமலேயே தான் அரேஞ்ச் பண்ண வீடியோ தான் ஓடிட்டு இருக்குன்னு தெனாவட்ல இங்க நின்றுட்டு இருக்கான். அந்த வீடியோவை ஹீரோயின் ஃபேமிலி ஹீரோடைய ஃபேமிலிட்டு அந்த மேரேஜுக்கு வந்தவங்க எல்லாருமே பார்த்து அந்த ஜாங்க தான் திட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் தன்னை தான் திட்டாங்கன்னு கூட இந்த லூசு பயலுக்கு தெரியல. அப்படியே சிரிச்சுக்கிட்டே தெனாவட்டா திரும்பி பாக்குறான். அப்பதான் அவனுக்கே தெரியுது அங்க ஓடிட்டு இருக்கிறது ஹீரோயினுடைய வீடியோ இல்ல, தான் ஹீரோயினை மிரட்டின வீடியோன்னு. உடனே ஹீரோயின் கிட்ட நீ தான் அந்த வீடியோவை மாத்தி ப்ளே பண்ண வச்சியான்னு கேட்கும்போது, ஆமா நான் தான் பண்ணேன்னு ஹீரோயினும் பயங்கர கூலா பதில் சொல்றாங்க. இப்ப இந்த ஜாங்குக்கு வேற வழியே இல்ல. எல்லாரும் முன்னாடியும் தான் யாருங்கிற சுயரூபம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. மாட்னா போலீஸ்ல ஹேண்டல் பண்ணிடுவாங்கன்னு எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்ணி ஓடிட்டு இருக்கான். அவ்வளவு சீக்கிரம் உன்னை தப்பிக்க விட்டுருவான்னு ஆப்போசிட்ல கோவும் அவருடைய ஆளுங்களும் வந்து அவனை பிடிச்சி லாக் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. என்ன விடுங்கன்னு கத்த அவனை விடாம போலீஸ் ஸ்டேஷன் தான் இழுத்துட்டு போறாங்க. ஃபைனலா ஹீரோயின் கையில ஒரு ரோஸ் எடுத்துக்கிட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவீங்களான்னு கேட்க ஹீரோவும் சந்தோஷமா அந்த ரோஸை வாங்கி முட்டி போட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகும்போது, நீங்க இதெல்லாம் பண்ண வேணாம், என்னை ஜஸ்ட் தூக்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சந்தோஷமா ஹீரோயினை தூக்கி சுத்திட்டு இருக்காரு. அங்க ஹீரோடைய ஃபேமிலி ஹீரோயின் ஃபேமிலின்னு மொத்த குடும்பமும் சந்தோஷத்துல இவங்களை பார்த்து கிளாப் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோயினியை ஜென்டலா கிஸ் பண்றதோட இந்த சூப்பரான டாக்ஸிக் டிராமாவுமே ஒரு அழகான காதல் பயணத்தோட கம்ப்ளீட் ஆகுது. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much and see you.